ஹாய், என் பேர் வந்து வினோத் ராஜ். நான் வந்து திருச்சி பக்கத்தில் இருக்க வடுப்பேட்டை வில்லேஜ்லேருந்து வரேன். நான் வந்து இப்போ மிலிட்ரியில் வந்து NX 12 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மிலிட்ரி கோச்சிங் சென்டர் எப்படி தெரியும்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில் விசாரித்தேன். சென்னையில் எங்கெங்கே என்னென்ன கோச்சிங் சென்டர் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற எல்லாமே மிலிட்ரி தான் ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவும் லெஸ்ஸாக இருக்குது. அதர் கோச்சிங் சென்டர் கம்பேர் பண்ணும்போது மிலிட்ரியில் டீச் பண்ணுற எல்லா கோச்சிங் இதுலேயுமே நல்லா எல்லாமே வெரி வெல் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் ஏதாவது டவுட்ஸ்னால் கூட தனியாக வந்து எல்லாமே ரெஃபர் பண்ணி இது பண்ணுறாங்க. ஒருத்தர் இண்டிவிஜுவலாக சிஸ்டம் கொடுத்து எல்லாத்தையுமே எங்கெங்கே என்னென்ன எப்படி என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இது பண்ணுறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அதுமாதிரி இண்டிவிஜுவல் எல்லாத்துக்குமே 2 hours 3 hours சப்போஸ் புரியலனா கூட அடுத்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்து எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. கோச்சிங் வெரி வெல் சூப்பர் நல்லா இருந்துச்சு. மிலிட்ரியில் NX மட்டும் இல்லாமல் அது நிறையா கோர்சஸ் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டால் மாஸ்டர் கேமு, ஈஸ்பிரிட்டு, மேனுவல். இதுலேயும் மேக்ஸிமம் வந்து ஈஸ்பிரிட் வந்து ரீசேலும் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல கோச்சிங். கண்டிப்பாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்போஸ் கோச்சிங் ஏதாவது கோச்சிங் சென்டர் படிக்கிற மாதிரினா கண்டிப்பாக நான் மிலிட்ரிட்ட கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.